எபேசியர் 6:14a சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நில்லுங்கள். அயல இந்த முதலாவது போர்க்களத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற வாரம் சத்தியத்தை வாங்குறதுக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம். அப்படி வாங்குற பொழுது கட்டாயம் அதுக்கான கிரையம் செலுத்த வேண்டும். ஆகிய அந்த கிரையம் செலுத்துறதுக்கு கிறிஸ்து சொன்ன 2 மிக முக்கியமான உவமைகளை நாங்கள் பார்த்தோம். ஒன்று முத்து வியாபாரி, அடுத்தது நிலத்தில் மறைந்திருந்த பொக்கிஷத்தை வேண்டின அந்த உதாரணம். அதிலே அவர்கள் தங்களுடைய இருந்த சகலத்தையும் அவர்கள் விற்று அல்லது கிரியமா கொடுத்து அந்த பொக்கிஷத்தையும் அந்த விலை அந்த முத்தையும் பெறுறதுக்கு அவர்கள் தயாராக இருந்துச்சு நம்ம எடுக்கிறது சொன்னார். அதனால அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் ஒரு கிரியம் கொடுத்து வாங்குற அளவுக்கு சத்தியத்தில் அந்த அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது, காரணம் அந்த ஏன் அப்படி நாங்கள் வேண்டோம் என்கிறதுக்கு நாங்கள் 3 முக்கியமான விடயங்களை கவனிச்சிருந்தோம். ஒன்று சத்தியத்தினுடைய அதிமேன்மையான தன்மை, அது கடவுள் சத்தியம் அல்ல, பிதா சத்தியம், குமாரன் சத்தியம், பரிசுத்தாவி சத்தியம், கடவுளுடைய வார்த்தை சத்தியம் அல்ல, அவருடைய திருச்சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் சத்தியம். ஆகையால சத்தியம் நாங்கள் வாங்கிறதுக்கு போதிய அளவுக்கு நாம காரணம் இருக்குது. என்ன, நாங்கள் கடவுளை வாங்குறோம், நாங்கள் கிறிஸ்துவ வாங்குறோம், பரிசுத்த ஆவியானவரை வாங்குறோம். அதுக்கு நாங்கள் எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் பத்தாது அதை வாங்குறதுக்கு. ஆனா கொடுக்கறதுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கிறோம். ஆகையால நாங்கள் வாங்க வேணும். வாங்குறதுக்கு அது நாம வேண்ட போற அந்த விடயம் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கிறத விட பெரும் மதிப்பு மிக்கது. அதனால வாங்க போறோம். 2வது காரணம், அது அவசியம். சத்தியம் இந்த உலகத்திலேயோ பரலோகத்திலேயோ இருக்கக்கூடிய எல்லா கிருபைகளையும் விட சரியான முதன்மையான கிருபை. விசுவாசம், அன்பு, பொறுமை, நம்பிக்கை, இதுல எல்லாத்தையும் விட சத்தியம் சரியான அவசியம். சத்தியம் இல்லாம மற்ற எந்த கிருபைகளிலும் நமக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. சத்தியம் இருந்தா மட்டும்தான் மற்ற கிருபைகளால நமக்கு பிரயோசனம். அதனால சத்தியத்தை வாங்குறதுக்கு நாங்கள் எந்த கிரியம் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்க வேண்டும். சத்தியத்தை வாங்குறதுக்கு 3வது காரணம், சத்தியத்தினுடைய அனுகூலம், அதனுடைய லாபம். அந்த லாபம் நாங்கள் கவனிச்சு நாங்கள் சத்தியத்தை வாங்கி வாழ்ந்து ஒன்று கேட்கல, எங்களுக்குள்ள வாசம் பண்றவாம் அல்லது எங்களை சுற்றி நிற்கிற பாவத்தால நாங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை சில வேளையில அவசரப்பட்டு அல்லது கவனம் இல்லாம அல்லது சில வேளையில நாங்கள் அலட்சியத்தோடு சில பல குறைபாடுகளை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல எங்களோட வாழ்க்கை பெரும் பகுதி அந்த 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 விடயங்களை தவிர நாங்கள் நேர்மையானவர்களாக சத்தியமானவர்களாக வாழ்றதால அதை வச்சு கத்தரிட்ட கெஞ்சலாம் எங்களுக்கு அதுகளை கொஞ்சம் அதுகளுக்கு மேல கருணை காட்ட சொல்லி நிச்சயமா அவர் அதை செய்கிறார். ஆமேன். அதனால இது வேற எந்த கிருபைக்கும் அவர் அப்படி பாக்கியம் பண்ண மாட்டார். சத்தியம் உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். பரிபூரணமான கடவுளுடைய பெர்ஃபெக்டான ஆசீர்வாதங்கள் வேணுமோ, நாம தீர்ப்பில சத்தியம், உள்ளத்துல சத்தியம், வாயில சத்தியம், செயல்ல சத்தியம் இருக்கணும். அதை வாங்கறதுக்கு நாங்கள் சரியான என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம். என்ன விலை கொடுத்தாலும். அதனால இந்த காரணங்களால நாங்கள் சத்தியம் என்னும் கட்சியை அறையில கட்டணும் நிக்கணும்னா முதல்ல அதை வாங்கணும். அதனால வாங்குறதுக்கு நாங்கள் பிறகு அதனுடைய அதனுடைய தேவைப்பாட்டை நாங்கள் காரணங்கள் முளைந்தோம். சரி, வாங்க போறோம், எங்க போய் வாங்குறது? இப்ப சத்தியத்தை
சத்தியம் வாங்குற இடம் எது என்றதை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போறோம். Where to purchase truth? சத்தியத்தை எங்க கொள்வரவு செய்கிறது? சத்தியம் வாங்கப்படுகிற இடம் எது? அதுல சத்தியம் வாங்குற இடத்தை பற்றி 2 இடம் நமக்கு இருக்குது. அந்த 2க்கும் வித்தியாசமான சத்தியங்கள் வாங்கப்படுறத நாம வேதத்துல கவனிக்கிறோம். ஒன்று தீர்ப்பு சத்தியம் வாங்குற இடம். தீர்ப்பு சத்தியம் வாங்குற இடம் தேவனுடைய மெய்யான சபை, கடவுளுடைய மெய்ச்சபை. அங்கதான் தீர்ப்பு சத்தியம் வாங்கலாம். உள்ளத்துல சத்தியம், பேச்சில சத்தியம், செயல சத்தியம், அந்த 3ம் வாங்குற இடம். அந்த 3 சத்தியங்களும் வாங்குற இடம் கடவுளுடைய பிரசன்னத்தில். கடவுளுடைய பிரசன்னத்தில். கடவுளுடைய பிரசன்னத்தில். the truth of judgment வாங்கிறது true church, மெய்யான சபையில். The truth in heart, speech and action அல்லது carriage. Truth in heart, speech, carriage. அது வாங்குற இடம் the presence of God. Presence of God. இந்த பூமியில தீர்ப்பு சத்தியங்கள், அதாவது ஒரு விஷயத்தை குறிச்ச கடைசி தீர்ப்பு என்ன என்றத அந்த சத்தியத்தை வாங்கணுமோ, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிற சபைட்ட வந்தா தான் அது வேண்டலாம். அந்த சபைக்கு எது ஆதாரமா இருக்குது? கடவுளுடைய வார்த்தை ஆதாரமா இருக்கு. கடவுளுடைய வார்த்தை தான் ஃபவுண்டேஷன், அத்திவேரம். அந்த அத்திவேரத்தில் கட்டப்பட்டிருக்கிற திருச்சபை தான் மெய்யான திருச்சபை. கடவுளுடைய வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் இறங்காது. சோலா ஸ்கிரிப்சூரா, வேதம் மட்டும்தான். வேற எதுவும் அந்த சபையில அத்திவாரமா இருக்காது. சோலா ஸ்கிரிப்சூரா. கடவுள் என்ற யாரென்றது அறியறதுக்கே வேதம் தான் அந்த சபையில ஆதாரம். கடவுள் என்றால் யார் என்றது அறியறதுக்கே வேதம் தான் ஆதாரம். அதனால முதலாவது கடவுளை பற்றி நாம அறியலாது. நாம முதல் இதை பற்றி அறியணும், கடவுளுடைய வார்த்தையை தான் நாம அறியணும். கடவுள் தன்னை வெளிப்படுத்தினதே வார்த்தையால. அதுல வார்த்தை எப்பயுமே முதலாவது இருக்குது, அதுக்கப்புறம் கடவுள். ஏண்டா மனுஷருக்கு கடவுளை எங்களோட கதைச்சாலும் எங்களுக்கு தெரியாது இது கடவுள். அது அவர் தான் கதைச்சதுன்றத எங்களுக்கு விளங்கத்தக்க புரியத்தக்க விதத்தில் அவர் வெளிப்படுத்தி அவர் விசேஷித்த விதத்தில் அதை எழுதியும் வச்சிருக்கிறார். அதனால ஒரு மெய்யான சபையினுடைய முதலாவது டாக்டரினே தி ஸ்கிரிப்சர்ஸ். அதனால எங்களுடைய சபைகள் எல்லாம் விசுவாச அறிக்கைகள் எல்லாத்திலையும் ரிஃபார்ம்டு மெய்ச்சபைகள் எல்லாத்திலையும் முதல் சத்தியமே வேதாகமத்தை பற்றி தான். வேதாகமம் என்ன போதிக்கின்றது தெரிஞ்சால் அதுல கடவுளை பற்றி சொல்லி தருதுன்னு தெரியும். அதுல ஒரு மெய்ச்சபையில பைபிள் மட்டும்தான் அத்திவாரம். அந்த பைபிளினுடைய விளக்கமும் எதுவா இருக்கணும்? பைபிளா தான் இருக்கணும். ஜூச்சியும் இல்ல அல்லது ஜூவனோட செய்தி இல்லை அல்லது உதயம் பேப்பரையும் பலம்புரியும் பார்த்துட்டு வந்து பிரசங்கம் செய்கிற பிரசங்கம் இல்லை. கதைக்க போறோம் அந்த சபையில வேதத்திலிருந்து வேதத்தை விளங்கப்படுத்தி காட்டு. அவ்வளவுதான். வேதத்தால அந்த வசனத்துக்கு வேதத்தால வேத பகுதிகளால விளக்கம் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு வெளியில இருந்து எல்லாம்
விளக்கம் கொடுக்க வலிக்கிட்டு அங்க எது அப்ப அங்க அத்திவாரத்துல இன்னொண்டா வந்துட்டது அந்த வெளியில இருந்து வர்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அத்திவாரமா போச்சு. அது சோலா ஸ்கிரிப்சரா இல்ல. வேதத்தை விளங்கணுமா வேதம் காணும், வேதம் விளங்கணுமா வேதம் காணும். அதெல்லாம் அத கவனமா விருப்பமா கடவுள் என்னத்தை எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்யணும் என்றத நேர்மையா தேடி வாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு பைபிள் காணும். ஆமென். அதைத்தானே வாசிச்சு படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதை வாசிச்சேக்கல இது முதல் வேறங்க இதுகள் எல்லாம் அந்த பகுதியை அதுல இருந்து ஏற்கனவே வேற இருந்துச்சு அதுகளையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதிக்கல எங்களுக்கு அது காணும் எல்லாம். அதனால அந்த பகுதி என்னத்தை சொல்லுதோ அதை நாம வேணுமெண்டா அத பொது வெளிப்படுத்தல எங்க ஆண்டவர் அதை பற்றி கதைச்சுக்கிறாரு என்ன அது சொல்லுது, அதால நான் அங்க போறேன். மற்றபடி அது பொது வழிபாட்டுக்கு போக தேவையில்லாம கதை சொல்றதுல நான் போய் பொது வழிபாட்டு எடுத்துக்கொண்டு வர தேவையில்லை. சோமரி எறும்பு இடத்தில் போய் கற்றுக்கொள்ளா நான் எறும்பத்தான் பார்க்கணும், இல்ல பைபிளை மட்டும் தான் பார்ப்பேன். பைபிளான்னு சொல்ல எறும்பிட்ட போகணும், காலத்தை கவனித்து பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்ல இந்த பொது வழிபாடுல அதுல பேரண்ட் அந்த பகுதிகளை சொல்லிகளை நான் அங்க போறேன். 4 குதிரையில 4 பேர் ஒவ்வொரு குதிரையும் வந்தாங்க, முத்திர உடை கேட்கல அதுல எப்படி இப்படி இருக்குன்னா அப்ப குதிரையை பற்றி எங்க கதைக்குது பைபிள்ல குதிரை எங்க கதைக்கணும். நான் குதிரையை பற்றி பைபிள் அதுக்கு நுவரலியோ குதிரை தேடுறேன், நான் என்ன குதிரை இருக்குதுன்னு அது பைபிள்ல தேடணும். குதிரை அப்படியும் தேடக்கலாம் பார்த்தா சகரியால கதைக்கிற குதிரை வேற குதிரையா இருக்குது. அப்ப இது என்னடா குதிரை வித்தியாசமா இருக்குது. அப்ப வேதத்தை வேதத்தோட ஒப்பிடுறோம், அது சரியா ஒப்பிடணும், சரியான விதத்துல ஒப்பிடணும். மரக்கறிகளில் எல்லாம் எல்லா மரக்கறிகளுக்குள்ளும் வாட் வி கால் கிரவுன், என்ன கிரவுன் முடி வச்சிருக்கிற மரக்கறி என்ன அது பழம் மரக்கறி கத்தரிக்காய் அதான கிரவுன் வச்சிருக்க. அப்படி இதெல்லாம் என்ன நீங்க படிச்ச உங்களுக்கு படிச்சா எனக்கு தெரியும். சோ கத்தரிக்காய் முடி வச்சிருக்கின்றபடியால நேபுகத்நேச்சர் முடி வச்சிருந்தானு டக்குன்னு அந்த செண்டு முடிதானே யோசிக்கிறேன். அப்ப அது என்ன கான்டெக்ட் என்னன்றதை விளங்கி இப்ப இதுல ஒரு மனுஷ கற்பனை நீங்க இல்ல, எங்கட சொந்த புத்திய கொண்டு போறதே இல்ல. வேதம் சொல்ற புத்திய அப்படியே ஏற்றுக்கொள்றோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம் தெளிவாக. வேதத்துல வேதமே சொல்லுது சில இடங்கள் பகுதிகள் அரிய கஷ்டமான விஷயம் தான். அதுக்காக அது சாதாரணமான மனுஷர்கள் விசுவாசிகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்துல தேவையான அவ்வளவு சத்தியமும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த விஷயத்தை சபை படிப்பிச்சாக்கா அப்ப அதை தெரியாதது யாரு பைபிள் சொல்லு என்ன சத்தியம் சொல்லுது என்ன வேதம் சொல்லுது அதை தெரியணுமோ அத சபையில மூப்பர்கள் மேய்ப்பர்கள் ஏற்படுத்தி போய் அங்க படி, அங்க வேண்டும் சத்தியத்தை. அதுல எந்த சபை மெய்யான சபை வேதம் மட்டுமே என்று வேதத்தால மட்டும் ஆளப்படுற ஒரு சபை. வேதம் சபையை பற்றி என்ன சொல்லுது, ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுது, மனந்திரும்பலை பற்றி என்ன சொல்லுது, மனந்திரும்பினாக்களோட நடிப்புகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் மக்குவர அனைவரா பிரிச்சு வேதம் என்ன சொல்லி தருது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நமக்கு என்ன மாதிரி உணர்றோம், நம்மட உணர்ச்சிகளோ பாஸ்டர் என்ன நினைக்கிறாரோ இது ஒன்றும் வேண்டாம். கடவுள் என்ன நினைச்சு எழுதி தந்திருக்காரு அது மட்டும் காணும். அதை மட்டும் சபையில விசுவாசிகளை கட்டி எழுப்புற சபையைத்தான் மெய்ச்சபை என்று சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மெய்ச்சபையில தான் தீர்ப்பு சத்தியங்கள் வாங்கலாம் நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு சபைக்கு அந்த சபை எப்போ பேரும் கூடுதோ அங்க போயிருந்தா சரி சத்தியத்தை வாங்கலாம். படிவா ஒரு நாளும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏனண்டா தீர்ப்பு சத்தியம் தான் முதல் முக்கியமான சத்தியம், ஏற்கனவே படிச்சிட்டோம். அது வாங்குற மெய்ச்சபையா இருக்கபடியா அந்த சபை கூடி வரைக்கும் கட்டாயம் அங்க அந்த தீர்ப்பு சத்தியங்களும் கலைக்கப்படும். அப்ப மிஸ் பண்ணிட்டோம்னா தீர்ப்பு சத்தியம் இல்ல நமக்கு வாங்கலாம போயிடும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய நிதானிப்புகளுக்களையும் அப்படிப்பட்ட சபை மக்களுடைய புத்தி சொல்லுதலையும் கடிந்து கொள்ளலையும் இருந்தால் நாம வலதுபுறம் சாய மாட்டோம் லேசா. ஏன்னா தீர்ப்பு சத்தியம் அங்க சொல்லிட வேதபூர்வமா இருக்குது, விவிலிய பூர்வமாக இருக்குது.
அதான் 1 தீமோத்தேயு 3:15 அப்போஸ்தலனோட பரிசுத்தாவினர் எங்களுக்கு எழுதி வச்சு 1 தீமோத்தேயு 3:15. அப்படிப்பட்ட ஒரு சபையில அங்கத்தவராக இருக்கணும் ஒரு ஆள். அங்க சத்தியம் வாங்கலாம், இல்லாட்டி ஜோக்கும் கொமிக்கும் அல்லது சுயசரிதைகளும் இந்த உலகத்தில் பொருளாசைய இன்னும் உசுப்பேத்துறதுக்கான சாட்சிகளும் இதுதான் இருக்கும் மற்ற இடங்கள்ல. அல்லது நாமளே ஒரு உற்சாகமாக்கி கொள்றதுக்கான ஒரு ஃபீலிங்குக்கு தேவையான நம்மள ஒரு உற்சாகமா வச்சிருக்கிறதுக்கான சில கருவிகளும் அதெல்லாம் கடவுளே கொடுக்காத கருவிகள். ஆனா அதுகளினூடாக எங்களை அப்படியே ஒரு உற்சாகமா வச்சிருக்கிறது. முழுக்க முழுக்க மனுஷ கற்பனைகள், யோசனைகள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள். இப்படிப்பட்ட ஒரு சபையில நாம அங்கத்தவராய்ந்து சத்தியத்தை வாங்குறதுக்காக எங்கட கௌரவம், எங்கட சொத்து, எங்கட படிப்பு, எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் கிரியமா கொடுக்கறது நாம ரெடியா இருக்கோம். ஏண்டா அதை கொடுத்தா தான் நம்ம சத்தியம் நம்ம வாங்கலாம் என்றா கொடுக்கையும் ரெடியா இருக்கோம். ஏண்டா தீர்ப்பு சத்தியம் மெய்ச்சபையில தான் கிடைக்கும்டா. அப்படிப்பட்ட மெய்ச்சபைக்காக இந்த பூமியில எதை நாம கிரியமா கொடுக்கறதுக்கும் கொடுத்தாவது நாம சத்தியத்தை வாங்கிறோம். ரெண்டாதான் நாங்கள் நிச்சயமா வெட்கப்பட மாட்டோம் இந்த பூமியிலையும் இனி வரப்போற பூமியிலே. ஏண்டா கர்த்தருக்காக இந்த பூமியில அவரை வாங்குறதுக்கு அவற்ற வார்த்தைகளுடைய அந்த தீர்ப்புகளை வாங்குறதுக்காக நாமளே இழந்தா கூட ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் எங்களோட இருந்து அவர் நிச்சயமா எங்களை இந்த பூமியிலேயும் அவர் மேன்மையாத்தான் வைப்பார். அவற்றை வாக்குறுதி ஒரு நாளும் மாற இல்லை. தேவ பக்தி இந்த ஜீவனத்துக்கும் போதுமா தான் இருக்குது எங்களுக்கு. ஆமென். அதனால அந்த தேவ பக்தியான அந்த சத்தியத்தை வாங்குறதுக்காக நாம எங்களுக்கு உண்டான எதையும் விட்டு விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சபையில் அங்கத்தவரா சேர்றதுக்கு எங்களுடைய சுகங்கள், எங்களுடைய தூரங்கள், எங்களுடைய எதையும் கிரியமா கொடுக்கறது ரெடியா இருக்கும். ஏண்டா அது வேற எங்கேயும் வாங்க இயலாது. அதான் இருக்கிற பிரச்சனை. அது வேற எங்கேயும் வாங்க இயலாது. அது மெய்ச்சபையில மட்டும்தான் வாங்கியல. மெய்ச்சபையில மட்டும்தான் வாங்கியல. அயலாம் பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் 3:8 சொன்னான், அப்படிப்பட்ட ஒரு சபையில் அங்கத்தவனா இருக்கிறதுக்கு நான் விரும்பினான், நான் அதுல சேர்ந்துட்டேன். அதனால எனக்கு லாபமா தோன்ற எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். என்னத்துக்காக? கிறிஸ்துவ அறியும் அறிவின் மேன்மைக்காக. The excellent knowledge of Christ. Excellent knowledge of Christ. கிறிஸ்துவனுடைய முகத்திலிருந்து பிரகாசிக்கிற அந்த அறிவுடன் பேசிக்கா தீர்ப்பு சத்தியங்கள் எல்லாம். அந்த தீர்ப்பு சத்தியம் சபையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். அது பைபிள் காலேஜில் கிடைக்கிறது இல்ல, அது சபையிலிருந்து தான் கிடைக்கும். அதனால ஒரு மெய்ச்சபையால் நடத்தப்படுகிற போதகர்களுக்கான அந்த விசேஷித்த படிப்புகளில் அது கிடைக்கலாம். அதை விட்டு போட்டு சபைக்கு மெய்ச்சபையே இல்லாத இடங்கள்ல எல்லாம் போய் நான் பைபிள் படிச்சேன்னா நான் படிக்க போறேன்னு போறதுனால கடைசி வரைக்கும் நாம கொடுக்கிற அந்த கிரியம் எல்லாம் வீண். ஐயோ வேஸ்டா போயிரும். ஏன்னா அங்க சத்தியத்தை நாம வாங்க இல்ல. சத்தியம் கிடைக்க ஒரே ஒரு கடை அது சபை மட்டும்தான். அது பைபிள் காலேஜ் இல்ல. அதனால நாம கவனமா இருக்க வேண்டும். மெய்ச்சபையில அங்க இருக்கிறவன் கட்டாயம் கிறிஸ்துவுக்குள்ள புருஷர்களாகிறதுக்கு நல்லா படிப்பிப்பாங்க. ஏன்னா அது மெய்ச்சபை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய மக்களாக கிறிஸ்துவர் ஏற்படுத்தப்பட்ட போதவர்கள் அவர்கள் தங்களோட ஆடுகள் கிறிஸ்துவனுடைய சாயல் குமாரன் சாயல் கோப்பாவரத்தான் எல்லாத்தையும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால அதுக்கேற்ற விதத்தில் அங்க நடக்கும். அவர்கள் கூலிக்கு ஆடுகள் மேய்க்க இல்லை. அதனால தங்களுக்கு உண்டான எதையும் இழந்தாலும் பரவாயில்ல, ஆடுகளை
பரலோராஜ்யம் கொண்டு வந்து நிப்பாட்டுறது அவர்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்குள்ள நாங்கள் சென்று இருந்து அந்த திருச்சபையின் மெம்பரா அங்கத்தவராகி அங்க கூடுகைகள்ல கூடி நாங்கள் சத்தியத்தை வேதத்தை ஆராயவும் வேதத்தை தேடவும் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு ஏற்ற விதத்துல நாங்கள் சத்தியத்தை வாங்க வேணும். ஆகையால இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் நாங்கள் நேர்மையா உள்ளத்துல நேர்மை, பேச்சில நேர்மை, செயல்ல நேர்மை, எந்த ஒரு பாசாங்கம் இல்ல, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்ல, அதாவது எந்த ஒரு டக்டிக்டோ சுத்துமாத்தும் இல்ல. பிள்ளைகள் சரியான கவனமா கேட்கணும். நாங்கள் அந்த 3 விஷயத்திலையும் 3 சத்தியங்களை நாம வாங்கணுமோ, நாங்கள் எப்பையும் கடவுளுக்கு முன்னால கடவுளுடைய பிரசனத்துல நாங்கள் இருக்கிறோம் என்றதை நாம மறக்க கூடாது. விளங்குதோ? கடவுளுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றதை நாங்கள் மறக்க கூடாது. கடவுள் இந்த இடத்துல இருக்கிறார், அதனால நான் அப்பாவுக்கு சுத்தக்கூடாது. கடவுள் இந்த இடத்துல அவற்றை பிரசன்னம் இருக்குது, அதனால நான் அம்மாவுக்கு மறைக்க கூடாது. கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது, அதனால நான் ஊத்த பேச்சு கதைக்க கூடாது. கடவுளுடைய பிரசன்னம் இல்லை இருக்கு, அதனால நான் ஊத்த செய்கைகள் செய்யக்கூடாது என்ற அந்த கடவுளுடைய பிரசன்னம் the presence of God அது எங்க நிறைஞ்சிருக்கிற ஆண்டவர் என்ன இப்ப அவருக்கு முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த சிந்தனை தான் நாம மிச்ச 3 உண்மையும் வாங்குறதுக்கான ஒரே இடம். அது நம்பப்படாம போயிக்க, அதாவது கடவுள் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றது நம்பப்படாம போயிக்க, அப்ப அது அவிசுவாசம், அது படுவயங்கர மனோபாவம். அல்லது அதை நாம அலட்சியம் பண்ண பார்த்து ரெண்டாவது என்ன அது அவருக்கு அலட்சியம் அல்லது நாம மறந்து போறோம். சில வேளையில கடவுள் இப்ப பார்த்து கொண்டிருக்க கடவுள பிரசன்னத்துல கடவுள் எங்களோட இல்ல இருக்க பரிசுத்த தூதர்கள் எங்களோட இருக்கிறீனம் எங்களோட வீட்டுக்குள்ள, எங்களோட ரூம்ல, எங்களோட ஹோல்ல, பாத்ரூம்ல எல்லா இடமும் ஆண்டவற்ற பார்வை இருந்து கொண்டிருக்க நாம என்னென்ன நேர்மை இல்லாம இருக்கிறது. அப்ப யாராவது அங்க நாம அங்க வரையக்கல்ல அப்பா படிட்டு போகல வரையக்கல நாம இடையில எடுத்து ஏதாவது நாம பாத்துக்கிட்டு போட்டு போன வச்சுட்டு நாம ஏதாவது இருக்கிறோமோ, என்ன நாம செய்கிறோம்? கர்த்தர் எங்களை இப்ப பார்க்கல நினைச்சுக்கொண்டு நாம வேற விளையாடிக்கொண்டு தொடங்குறோம். படிக்கிற மாதிரி நாம இருக்கல அங்க வெறையாளுக்கு தெரியாது என்ன உடம்பு வேண்டாம். ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிற தப்பேரும் அவர்கிட்ட சில அப்பாட்ட அடியில் அம்மாட்ட பேச்சுல தப்பி இல்லாம தப்பிட்டோம் யோசிக்கலாம். சேர்த்து வச்சல கர்த்தர் தீர்ப்பார் இதுகள் எல்லாத்தையும் பிள்ளைகள்ல. அப்பா அடிச்சு அம்மா அடிச்சுட்டா கடவுள் அடிக்க மாட்டார். ஆனா அப்பா அம்மா அடிக்க இல்லையோ கடவுள் முறிப்பார், கடவுள் உடைப்பார், கடவுள் நமக்கு எது கூட விருப்பமோ அதுகள் அவர் கை வைப்பார். அப்ப சில வேளையில அது நாம சரிப்படுத்தவே இல்லாத அதுக்கப்புறம் அதுகளை. அதனால கவனமா நாம இருக்க வேணும். நாங்கள் தனியா இருக்கிறோமோ, நாங்கள் ஆக்களோடு இருக்கிறோமோ, நாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அந்த இடத்துல இருக்கிறோம் என்றுதான் மறக்க கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து மட்டும்தான் நாங்கள் வாயில சத்தியம், செயல்ல சத்தியம், உள்ளத்துல சத்தியத்தை நாம வாங்கலாம். இல்லாட்டி இந்த பூமியில வேற ஒரு இடத்துல வாங்க இயலாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது ஆதியாகமம் 17:1, Abraham, walk before me and be upright. ஆபிரகாமே எனக்கு முன்னால நட. உண்மையா எனக்கு முன்னால நட, அதனுடைய விளைவுதான் என்ன? உண்மையா ஆபிரகாமே
எனக்கு முன்னால நட உண்மையாயிரு. கர்த்தருக்கு முன்னால நடக்கிறன்னு யோசிக்க அவற்ற பயங்கரம், அவற்ற ஞானம், அவற்ற வல்லமை, அவரால எல்லாம் எதுவும் செய்யலும்ன்றதுகள் எல்லாம் நாம விளங்கியிருந்தா நாம அந்த சத்திய கடவுளுக்கு முன்னால சத்தியமா தான் நாம வாழுவோம். எல்லாம் சத்தியமா தான் வாழுவோம். எந்த ஒரு சுத்துமாத்தும் மாய்மாலமும் எங்கள் வாயில் பிறக்கலாக வம்பும் தூஷண வார்த்தைகளும் ஊத்த பேச்சும் மற்றையாக்களுக்கு முன்னாலே சில வழியில் நாம கதைக்காத பேச்சுகள், சில வழியில் நம்ம ஃபேமிலியில நாம கதைக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியணும் அது மற்றையாக்கள் நாம அப்படி கதைக்க மாட்டோம். அப்ப இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார் என்றது நாம மறக்க முடியாதானே, நாங்கள் அந்த பேச்சை ஆக்கள் இல்லைன்னு கதைக்கிறோம். அப்ப மனுஷனுக்கு முன்னால நாம நடிக்கிறோம், அவன் இருந்தா நாம பரிசுத்தவார்கள், ஆக்கள் இல்லைன்னா நாம. அப்ப கர்த்தருக்கு முன்னால எவ்வளவு ஒரு பொய்யான வாழ்க்கை, அது கடைசி வரைக்கும் அதை வாழக்கூடாது. அது சரியான ஒரு பொய், நம்மட பித்தல் ஆட்ட வாழ்க்கை. நமக்கு கடவுள் எங்களோட இருக்கிறார், இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். அவற்ற பிரசன்னம் எனக்கு முன்னால நடு என்று சொன்னவர், அதற்கு அவருக்கு முன்னால இந்த வாழ்க்கை காலம் அழிந்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறார். அதுல இந்த வழிகள் எல்லாம் அவருடைய பரிசுத்த தூதர் நிற்கிறேன். நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவங்க எவ்வளவு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எங்களோட ரட்சிப்புக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாலே நாங்கள் பொய்யான வாழ்க்கை, ஊத்தையான பொய்யான சுத்துமாத்தான பேச்சுகள், மாய்மாலமான பம்மாத்து நடத்தைகள் எல்லாம் காட்டுகள். அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. தேவதோடு என்ன இது இப்படி நடக்குதுகள்? தூதர்களுக்கு முன் தூதர்கள் சபையில கூடி வரைக்கல இருக்கிற வழியில ஸ்திரிகள் ஒழுங்கா முக்காடு இருங்க, உங்களோட அதிகாரத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கிறீர்கள் காட்டுங்க. தூதர்கள் நிமித்தம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனையாது. அவங்கள பரிசுத்தமானையாக நீங்கள் ஏதோ தூதர்கள் இல்லையே நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ. அதனால அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் இப்ப இத இருக்கிற கர்த்தருக்கு முன்னால நாங்கள் எங்க குடும்பம் போய்கொண்டிருக்குது என்ற அந்த யோசனை. கர்த்தருக்கு முன்னால சமைக்கிறேன், கர்த்தருக்கு முன்னால இப்ப படிச்சு கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு முன்னால நான் இப்ப இந்த விளையாடி கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு முன்னாலதான் நாங்கள் சாப்பிடுறோம், கர்த்தருக்கு முன்னாலதான் நாங்கள் குளிக்கிறோம், கர்த்தருக்கு முன்னாலதான் நாங்கள் டாய்லெட்டுக்கு போறோம். அதுல எல்லா விஷயத்தையும் கர்த்தருக்கு முன்னால தான் செய்கிறோம் என்ற அந்த அந்த இடம் வேதம் சொல்றது அப்படிதான். எனக்கு முன்னால நீ வாழ், உண்மையாயிரு, உத்தமனாயிரு. இது செய்தா மூன்று விஷயமும் சரிப்பட்டு நமக்கு. யோசேப்பு அப்படித்தான் வாழ்ந்தான். யோசேப்பு அப்படித்தான் வாழ்ந்தான். யோசேப்ப வந்து கர்த்தருக்கு முன்னால நான் எப்படி இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது, அந்த பிரசன்னம் கர்த்தருக்கு முன்னால் அவன் நடக்கிறான். அதனால தூக்கி வச்சார் பெரும் பேரரசுக்கு பிரதம மந்திரியா. முத்தரைய கலட்டிய கொடுத்தா, நீ தான் ஐயா முடியுவன் எல்லாத்தையும். உண்மை உள்ள மனுஷன் அங்க உயர்த்தப்படுறாங்க. உண்மை இல்லையோ அப்பப்ப கடவுள் நம்மளுக்கு வரக்கூடிய அவர் காண்பிச்ச நன்மைகளை கூட நாம அச்சீவ் பண்ணலாம போகும். அது 100% ஷுவர். கடைசி வரைக்கும் அவர் விட மாட்டார். அதுவும் தண்ட மக்களை கடைசி வரைக்கும் அவர் விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவை நம்மட மனம் திரும்ப. நாமல் அவருக்கு முன்னால உண்மையா வாழ்றத, அவருக்கு இந்த பூமியில நாம தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை, உண்மை இல்லை என்ற வழியால அதை உணர்ந்து பரலோகத்துக்கு வந்துடும் மட்டும் அவர் விரும்புவார். அதனால என்னத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கும் அவர் ரெடியா இருப்பார். ஆனா உண்மையா மட்டும் பார்த்த பிரசனத்துல உண்மையா மட்டும் நாம இருந்தா நாம நினைக்கிறத விட தூக்கி வைப்பார் அவர். அதான் அவற்ற ஸ்டைல். அதான் அவற்ற ஸ்டைல். அதனால பிள்ளைகள் நாம சரியான கவனமா இருக்கணும். ஆபிரகாமே எனக்கு முன்னால நட, உத்தமனார். இதான் நான் சொல்றேன். ஆரோன் எனக்கு முன்னால நட, உண்மையார். ஜோசாயா எனக்கு முன்னால நட, உண்மையார்.
அவருக்கு முன்னால நடக்கிறவனாலதான் உண்மையா இருக்க முடியும். உண்மையா இருக்கணுமோ அவருக்கு முன்னால இருக்கணும். இதான் அந்த பாயிண்ட். அது 2 பேரோட இருந்தா என்ன, 10 பேரோட இருந்தா என்ன, 100 பேரோட இருந்தா என்ன, கர்த்தருக்கு முன்னால நான் இருக்கணும்னா பிறகு என்ன, அதுக்கு பிறகு அங்க இவன் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உண்மையாத்தான் நாங்கள் இருப்போம், இருக்க வேணும். அயல இந்த மாதிரியான இந்த சத்தியம் அந்த 2 இடத்திலையும் நான் வாங்கியலும் ஒன்று உண்மையான திருச்சபைட்டு இருந்த தீர்ப்பு சத்தியமும் கர்த்தருக்கு முன்னால அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுல இருந்து நாங்கள் மிச்சம் 3 சத்தியத்தையும் நாங்கள் வாங்கலாம். இப்ப சத்தியம் வாங்கியாச்சு, இனி சத்தியத்தை வச்சிருக்கணும். அதனால செல் நாட் ட்ரூத், சத்தியத்தை வித்துடாத, சத்தியத்தை வித்துடாத. சத்தியத்தை எப்படி வைத்திருப்பது? சத்தியம் வாங்கியாச்சு, இப்ப 2 இடத்திலையும் இருந்து வாங்குறோம், சத்தியத்தை வச்சிருக்க வேணும். Sell it not, அதை விக்காத, சத்தியத்தை விக்காத. Sell not truth, சத்தியத்தை விக்காத. Sell not truth, முதல் sell not truth, சத்தியத்தை விக்காத. எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காக வேண்டியும் சத்தியத்தை விற்க வேண்டாம். இதான் பரிசுத்தாவிய என்ன, சத்தியம் என்னும் கட்சியை அறையில கட்டுனதா நிக்கணும்னா சத்தியத்தை வித்துட்டு பிரேனத்தை காட்டிக்கொண்டு நிற்கிறது. அது எந்த ஒரு ஆயுதங்களையும் அது இணைக்காது. அது இணைச்சு எங்களை அந்த போர் வீரனாக்குறதுக்கான அந்த தைரியத்தையும் அந்த கம்பீரத்தையும் கொடுக்காது. ஏன்னா சத்தியத்தை வித்து போட்டு போற என்ன செய்கிறது, மிச்சம் ஒன்றும் பொருந்தி நிற்காது எங்களோட. அதனால ஒரு நாளும் சத்தியத்தை விற்க இயலாது, சத்தியத்தை எந்த காரணத்துக்காக விற்க இயலாது. நாங்கள் சத்தியத்தை விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஜோசேப்புக்கும் அப்படித்தான் வந்துச்சது. ஒன்று அவனுக்கு நேசத்துக்காக சத்தியத்தை விற்கிறதுக்காக எதிர்பார்க்கப்பட்டான், அல்லது காதலுக்காக சத்தியத்தை விற்கிறதுக்கு எதிர்பார்க்கப்பட்டான். சத்தியத்தை கடைசி வரைக்கும் விற்க மாட்டான், காதலுக்காக. சத்தியம் கடைசி வரைக்கும் அன்புக்காகவும் விற்கப்பட மாட்டது. அன்புக்காகவும் சத்தியத்தை என்ன, நீங்க எங்களை நேசிக்கிற இல்ல தானே, பாத்தீங்களா, உங்களுக்கு எங்களோட குடும்பங்களோட அன்பு இல்ல. சத்தியத்துக்காக நான் சத்தியத்தை வித்து குடும்பத்தை நேசிக்கலாது இல்ல, சத்தியத்தை விற்கலாது அன்புக்காக, அல்லது பயமுறுத்துறதுக்காக சத்தியத்தையும் விற்கலாது எங்களால. ஐயோ உங்களுக்கு இப்படி நடக்க போது அப்படி நடக்க போது என்ன செய்ய போறான்னு போத்திவார் ஐயோ இது தெரிஞ்சா கடைசியில என்னத்தான் அந்த கோட்டை வச்சு கொண்டு சொல்ல, அதுக்காக சத்தியத்தை விற்கலாது, சத்தியத்தை கடைசி வரைக்கும் விற்கலாது. சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ள போகாட்டி ஒன்றும் செய்யலாது. சத்தியம் சத்தியம்தான். அது ஒரு காலம் நாம for love, for fear, for punishment. ஏன் அப்பாட்ட சொல்லாம இருந்திருந்தா நாங்கள் இப்படியே கண்டினியூஸா ஏதாவது பார்த்து கொண்டு இருக்க போலாமே. அது அப்பாவுக்கு சொன்னபடியே தானே பிரச்சனை. இவ்வளவு என்ன பிரச்சனை? சத்தியத்தை சொன்னபடியா பிரச்சனை. அன்னைக்கு சத்தியத்தை நாம ஒரே நாள்ல சொன்னபடியால அது பிரச்சனை இல்லை. அதால நாங்கள் நித்திய ஜீவனுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் தகுதியாகிறோம். ஏனென்றா அதை இனிமேல் அந்த பிள்ளைகளை செய்யாமல் இருக்கிறது நாம உணர்த்தப்படுறோம், உணர்த்தப்படுவோம். ஆகிய சில வடையில நாம செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்க சத்தியத்துக்கு அடிமண்ணா பரவாயில்லை, சத்தியத்துக்கு அடிமண்ணா பரவாயில்லை. ஆனா பொய்ய சொல்லி நாம தண்டனை பெறாம இருக்கிறது அது படுமைகரமான பிரச்சனை. அது கர்த்தரால பழிக்கப்படுற பாவமே பொய். சத்தியத்தை கேட்டா இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறீங்க, மறைக்க வேண்டாம் உள்ளதை சொல்லு,
ஏன்னா பிள்ளை உள்ளதை சொல்லணும். அப்ப நாங்கள் கொஞ்சம் பார்த்தேன். நாங்கள் பெர்மிஷன் எடுக்காம செய்ய வேணாம்னு சொல்றோம். ஏன் செய்கிறீர்கள்? சரி, அயல அந்த பிள்ளை உண்மை சொல்லி இனி கவனம், இனி அடிப்பேன், இனிமேல் அடிப்பேன். அப்பா அப்படி செய்தா எங்களுக்கு அந்த உண்மையை சொன்னதால தண்டனை உடனே தரப்படுறது இல்லை. அந்த பிள்ளை திருப்பி திருப்பி கண்ணிய பண்றதால தண்டிக்கப்படுறோம். ஆனா இதே மறைச்சிருந்தா இல்ல, அது தேவன் தந்த ஞானத்துல கொண்டு வந்து வெப்பார் சில விஷயங்கள். அத வேண்டைகள் இதுக்கும் தான் சேர்த்து வேண்டணும் என்றெல்லாம் மனச்சாட்சி உணர்த்தும். அதனால பிழை செய்தது அதுக்கு அதை சொல்லிடுவோம். இது இப்படிதான் செய்தேன், நான் இது பிழை, நான் செய்திருக்க கூடாது, பிழை, அது அது பாவம், நான் எடுத்து போன் பார்த்தேன், நான் போன் எடுத்தேன், நான் அது எடுக்கக்கூடாதுப்ப, இது வேண்டாம். அப்ப அடுத்த நடவடிக்கை நாங்கள் ஏதாவது எடுப்போம், பாஸ்வேர்டை போட்டுட்டு போவோம். இது கூட நீ அப்ப பாவம் செய்யறதுக்கான சூழ்நிலைகளை இல்லாமல் ஆக்குவோம். சற்று தேவை அப்படித்தான். அந்த கேப்புகள் எழுமி போய் கொஞ்சம் திரிஞ்சு படிக்காம நின்று போட்டு வந்து இருந்தோன்னு அப்படியே இருக்கிறதுலே தெரியும். இல்ல இன்னும் செய்துட்டு இருக்கிறாங்கள பாவிகளில் பிரதான பாவிகள் இல்லோ நாங்கள் இல்ல. அப்ப அதுகள் அப்படி இல்ல. அப்ப அது அது அந்த அளவுக்கு. அப்ப அதுக்காக அந்த என்ன சொல்றோம், அந்த பாவத்துல புகழையே இல்ல, அவளத்துக்கு சரியான விஷயங்கள் நாமல் அதனால சுத்தேலாது, லேசில சுத்தேலாது, சுத்தேலாது. அப்படித்தான் மறைச்சா கத்தர் காட்டிடும். மாடு தப்பிடும் அந்த அடிக்கு, ஆனா தப்ப மாட்டேன் அந்த அளவுக்கு பலுக்கு. சோ ஏன்னா கத்தர் இதை பார்த்துக்கொண்டு அவருக்கு முன்னால அது அது உக்கிரம், அந்த புகைக்கு அவருடைய மூக்குக்கு அந்த எது புகமேறி இல்ல வரும் இந்த விஷயங்கள். பிறந்து வளர்ந்தது எல்லாமே மெய் சபை ஒன்றுக்கல, ஆனா இப்படி வாழ்றது பிரசங்கங்கள் எல்லாமே பாவத்தை கூறிச்சு உணர்த்தி பரிசுத்தாவிக்களை இப்படி வாழ்றது மெனங்குமே. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னும் சுத்த வழி கேட்டா அப்ப சுத்த ஏலாது, சுத்த கூடாது. ஏன்னா கடவுளுடைய தத்துவமான டீலிங் நம்மளோட இருந்து கொண்டு இருக்குது. ஏக்கி போக்கியான சத்தியத்தை அறியாத காலத்துல ஏதோ கடவுள் சரி என்று இது என்ன தெரியாது நமக்கு. அதுக்கு பிறகும் கடவுள் பயம் இல்லை, கடவுளோட பிரசன்னத்துல நாமல் வாழையிலே என்று யாராவது யோசிச்சா நான் இருக்கிறேன்னா ஒரு காட்ட வழி கிடைக்கல, படு பயங்கரமா இருக்கும் நம்மளுக்கு. அது அதுவும் கடவுளுக்கு முன்னால உண்மையாக வளர்க்கிற பெற்றாருக்கு அது இன்னும் வெறி ஏற்படுத்தும் அந்த விஷயங்கள். அதனால சரியான சோ நாம கவனமா இருக்கணும். பிள்ளைகள் இந்த விஷயத்துல சத்தியத்தை ஒரு நாள் நாம விற்க இயலாது, விற்க கூடாது, விற்க கூடாது, விற்க இயலாது. எப்பயுமே நாம ஜோசேப்பை ஞாபகத்தில் வச்சிருக்கணும். ஜோசேப்போட ஒரு பேரண்ட்ஸும் இல்ல, ஜோசேப்போட அவட ஒரு ஒரு எபிரேயர் ஒருதனும் இல்லை, கடவுள் பயந்த ஒருதனும் இல்லை, எல்லாமே கடவுள் பயம் இல்லாத அவிசுவாசிகள். ஆனா அதுக்குள்ளயும் கத்தர் அவனை அந்த இடத்துல வேலையில உயர்த்தி உயர்த்தி எல்லாருக்குமே உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா அவன் கடவுளுக்கு முன்னால நடந்த மனுஷன். அதனால அவன் பயப்படையும் இல்லை. ஒன்றுக்கு உள்ளது இல்லது இல்லது இதான் அதுக்கு மிஞ்சி நீ கூட முடிவு இல்ல. சிறைச்சாலைக்கு தான் போகணும். சத்தியத்துக்காக எதை அனுபவிக்க ரெடி நாங்க. ஆனா பொய் மட்டும் எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைசி வரைக்கும் பொய்யா வாழணும். நான் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை நாம சரியான கவனமாக டீல் பண்ண வேணும். சோ செல் நாட் த ட்ரூத், செல் நாட் த ட்ரூத். போன் பார்க்கறதுக்காக சத்தியத்தை வித்துற வேண்டாம், உண்மையை விற்க வேண்டாம். விளையாட போறதுக்காக சத்தியத்தை வித்துற வேண்டாம். கூட மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக சத்தியத்தை வித்துற வேண்டாம். பார்த்து எழுதுறது அது ஒரு பொய், அது ஒரு மாய்மாலம், அது ஒரு பிழையான மார்க்ஸ். அங்க எடுத்த மார்க்ஸ் கூடத்தான், ஆனா அது உண்மையில வந்த மார்க்ஸ் இல்லை. அதனால சத்தியத்தின்படிதான் நாம சத்தியமா தான் மார்க்ஸ் எடுக்கணும், சத்தியமா தான் மார்க்ஸ் எடுக்கணும். அப்ப
சத்தியமா படிச்சிருந்தா சத்தியமா மார்க்ஸ் வரும். பொய்யா படிச்சிருந்தா தான் எக்ஸாமுக்கு மார்க்ஸுக்கு நாம யாரையும் மட்டி பார்க்கறது அல்லது காட்டு சொல்றது இதுவெல்லாம் ஏன் பொய் அங்க பொய் வந்துட்டு கடைசி வரைக்கும் நாம பரிபூர்ணமான ஆசிரியத்தை பெற மாட்டோம். அதனால சரியான கவனமா இருக்கணும். நாம பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னால நடக்க வேணும். நாம வாக் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்னால நடந்து கர்த்தர் பார்க்க. அப்ப இது எப்பயுமே வீடுகள்ல பெற்றார் சரியான கவனமா குடும்ப ஆராதனைகள் காலமால வேதம் வாசிக்கிறாங்களா இதென்ன இப்ப இப்படி எல்லா பக்கத்திலையும் மானிட்டர் பண்ணி தான் நம்ம பிள்ளைகளை அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. அது வரைக்கும் அவர்களை பிடிச்சபடியா நாம எல்லா விதத்திலையும் பாவம் செய்யக்கூடிய எல்லா ரோடுகளும் க்ளோஸ் பண்ணணும். மக்களுக்கு க்ளோஸ் பண்ணுனா பாவம் செய்ய ஏறாதாக்களால கடவுள் கிருபையா அந்த பரிசுத்த வழிகள்ல நடக்க பண்றதால இதயத்தை எங்களால மாத்தேலாம். எவர் எந்த மனுஷனால எங்கட இதயத்தை எங்களால மாத்தேலாம கிடையாது. ஐய கத்தரா மாத்திரம். ஆனா அதுக்காக எங்கட அதிகாரத்துக்குள்ள அவர்கள் பாவம் செய்யக்கூடிய எல்லா வழிகளையும் க்ளோஸ் பண்ணினா அவர்கள் சிறு வயதிலேயே தேவ பக்தியை கற்றுக்கொள்ள அது ரட்சிப்புக்கு குயிக் பண்ணிடும். அது ஸ்பீட் பண்ணும் ரட்சிப்பை. எங்கட பயத்தை கடவுள் பார்த்து அவங்களுக்கு மனம் திரும்பல கொடுக்கறதுக்கு ஆண்டர் உதவுவ. அயால ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஜாக்கோப்புக்கு போதுமாயிருப்பார். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் ஜாக்கோப்புக்கு அவர் உதவி செய்வார். ஏண்டா நாங்கள் கடவுளுக்கு உண்மையா இருந்தா எங்கட சந்ததி அவர் அதுக்குதான் சந்ததியை தந்தது அவற்ற ராஜ்யத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு. ஆயிரம் அவர் அதை செய்யற. ஆயிர நாங்கள் வலு கவனமாக பெற்றார் தகப்பன் புருஷன் மனசி நாங்கள் சத்தியத்துக்காக நாமல் எந்த தயவு பெறத்துக்காயும் சத்தியத்தை விற்க வேண்டாம். எந்த சொத்தை பெறத்துக்காயும் சத்தியத்தை விற்க வேண்டாம். எந்த பதவியை பெறதும் சத்தியத்தை விற்க இயலாது. எந்த சத்தியத்தை வித்தோமோ அதை வாங்க இயலாது. அதான் இருக்கிற பிரச்சனை. சத்தியத்தை பெற்ற சத்தியத்தை நாம வித்துட்டோமோ பேரு சொல்ற மாதிரி நீங்கள் சத்தியத்தை அறியாம இருந்திருந்தா நிலைமை இருக்கு. ஏண்டா சத்தியத்தை வேண்டி போட்டு வித்தா அதான் 2 பேர் 2:10 நீங்கள் 2 பேர் 2:10 2 பேர் 2:10 அப்படியே வருது. 2 பேர் 2:20 எஸ் சாரி 21 21 அவர்கள் இந்த நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தானால் அவர்களுக்கு நிலமாயிருக்கு. சத்தியத்தை வாங்கி போட்டு கடைசியில அதை வித்தோம்டா எங்கட பின்னிலைமை முன்னிலைமையோட அதிக கேடா இருக்கும். பேதுரு அப்போஸ்தலன் சொல்றது பரிசுத்தவான் சொல்றது ஏண்டா சத்தியத்தை வாங்கினீங்களா அதை வேண்டாம அப்படியே இருந்திருக்கலாம். ஒரு ஏண்டா முன்னிலைமை மாதிரியே ஓடி இருப்பீங்க. ஆனா சத்தியத்தை வாங்கி போட்டு அதை விற்க வலிக்கிட்டா அதான் அது பயங்கரமா இருக்கு. இதைத்தான் நாங்கள் பல வேற சத்தியம் கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும்தான் சத்தியம் இருக்குது. அயல நீங்கள் கிறிஸ்தவர்களாகாமல் இருந்திருப்பது நிலமா இருக்கு. ஒரு மெய் சபையில அங்கத்தவர மெய் சபையிட்ட வராம இருந்திருக்கிறது நிலமா இருக்கு. அதான் அந்த பாயிண்ட். சும்மா அப்படி இப்படி ஏண்டா இதெல்லாம் அறகுறதான் சரி சத்தியமே தெரியாது என்று சொல்லி நரகத்து போறதெல்லாம் விடு என்று சொல்லி போட்டு போய்க்கிறோம். ஆனா சத்தியம் அறிஞ்சா பிறகு நாம சத்தியத்தினுடைய சத்தியமுள்ள சபைகளே பிறந்து வளர்ந்தா பிறகு சத்தியத்தை வித்தா இயேசு கிறிஸ்து ஜூதாசு சொன்ன மாதிரி பரவாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். அப்படி என்ன செத்தா பிறகு
அடைய போற ஆக்கின தீர்ப்பு விட பிறக்காம இருந்த நிலைமை அது சரியான ஒரு அது பயங்கரமான அந்த பற்கடிப்பான நிலைமைகள் இருந்திருக்கு. அதனால நாங்கள் அதுல கவனமா இருக்க வேணும். பிள்ளைகளும் பெரியாரும் சத்தியத்தை எதுக்காக நாம விற்கலாது, சொந்தத்துக்கு உறவுக்காக சத்தியத்தை விற்கலாது, அன்புக்காக சத்தியத்தை விற்கலாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சத்தியத்தை விற்கலாது, லவ்வுக்காக சத்தியத்தை விற்கலாது. சத்தியத்துக்காக வேணுமெண்டா நாங்கள் ஆக்களை நேசிக்கலாம், சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்துக்காக அவங்கள சத்தியமான ஆக்கள் உண்டு. ஆனா நேசத்துக்காக சத்தியத்தை விற்கலாது, அல்லது பயம் அடிப்பாங்க கொள்ளுவாங்கிறதுக்காக சத்தியத்தை விற்கலாது. ஃபாதர் சொன்னா கண்ணதை பத்தி அடிப்பாங்க, ஐயோ பிரச்சனையாகும், அதுக்கு என்ன செய்யறோம்? சத்தியம் சத்தியம் தான், சத்தியத்தை சொல்லி இல்ல ஃபாதர் நாங்கள் கண்ணை சலா பட்டார் என்று எல்லாம் படிச்ச சத்திய அடிப்பின பண்றதுக்காக சத்தியத்தை நம்பிக்கையிடாது. கடைசி வரைக்கும் இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை. சத்தியம் வாங்கினா அத விற்காம வச்சிருக்கிறதுக்கு நாம எப்பயும் ரெடியா இருக்கணும். அது என்ன விலை கொடுத்தாலும் அது உண்மையில எங்களுடைய அப்போஸ்தலர்களும் சீர்திருத்தவாதிகளும் பியூரிட்டன்ஸும் மற்றது எல்லாரும் தங்கள உசிர கூட கொடுக்கறதுக்கு ஏன் ரெடியா இருந்தவங்க? ஏன் எங்களை பவுலப்போஸ்தலன் பேதுருவாக்கள் எல்லாம் தலையை வெட்டுறதுக்கும் சிலுவையில அறைய பண்ற கொடுக்கறதுக்கும் கல்லறி வேண்டதுக்கும் ஸ்தேவான் கல்லறி வேண்டி சாகிறதுக்கும் என்னென்ன ஏன் அவங்க அந்த அளவுக்கு அந்த விலை கொடுத்தவங்க? என்ற தாங்கள் வாங்கின சத்தியத்தை விற்கலாது, வாங்கின சத்தியம் கடைசி வரைக்கும் விற்க மாட்டோம். நீ கொண்டாலும் பரவாயில்ல, விற்கலாது சத்தியம் விற்க மாட்டோம். அத விற்கிறேன் எங்களை விட்டு எங்கள்கிட்ட இருந்து அதை அனுப்புறாரு. சத்தியத்துக்காக சாவோமே தவிர சத்தியத்துக்காக நாங்கள் சத்தியத்துக்காக விற்க மாட்டோம், சத்தியத்துக்காக நாங்கள் அதை விட்டுட மாட்டோம், சாவுக்கு பயந்து விட்டுட மாட்டோம். ஐ எம் சாரி. அதெல்லாம் நாங்கள் நின்றாங்க. அந்த பத்தி எறிகிற நெருப்பில உசிரோட கொளுத்தேக்கள்ல கொளுத்தி 15ஆம் நூற்றாண்டுல அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில் செய்யக்கல இந்த ஜெசுவிட் ஃபாதர்ஸ் அவங்க என்னத்துக்கு அவங்க பத்தி எறிஞ்ச எங்கட உசிர் எங்கட உடம்பு எரிஞ்சாலும் பரவாயில்ல, சத்தியம் விற்க மாட்டேன், சத்தியம் விற்க மாட்டேன். நீ கொளுத்து என்ன பரவாயில்ல, ஆனா சத்தியத்துக்கு இதான் சத்தியம் வாங்கிட்டோம், இனி விற்கிறார். நீங்கள் பொய்காரன், உங்களுக்கு சத்தியம் இல்லை, உங்களுக்கு சத்தியம் தெரியல. ஓ லார்ட் ஓபன் தி ஐஸ் ஆஃப் தி கிங், அரசன் கண்ணை திறவும் கடவுளே என்று கத்திக்கொண்டே செத்தாங்க. ஆனா சத்தியம் விற்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அயல அப்படிப்பட்ட வரலாறு. எந்த சமயத்துல கடவுள் சத்தியத்துக்காக தன்னை சாக கொடுத்து அவர் மீட்டார்? கிறிஸ்தவம் மட்டும்தான். கடவுள் அவர் சத்தியத்தின் கடவுள். அதனால சத்தியத்தை வாங்கி அதை கொடுக்கணும்டா தன்னைத்தான் இறங்கி கொடுக்கணும்டா கொடுத்துட்டு போறேன். அது சத்தியம். மற்றதெல்லாம் சும்மா பம்மாத்து பெம்பல் 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 கடவுள்கள் எல்லாம் சும்மா பம்மாத்து கடவுள். அதனால தாங்களே என்ன சொல்றேன்னு தெரியாத கடவுள். ஐயோ, இது உசிரோட இருக்கிற உண்மையான. அதனால நான் இந்த உசிரை கொடுக்கிறேன், அதை திருப்பி எடுப்பேன். ஏன்னா நான் சத்தியத்துக்காகத்தான் அதை செய்கிறேன். சத்தியம் எங்களை வாழ வைக்கும். ஆமேன். சத்தியம் எங்களை நித்தியமா வாழ வைக்கும். ஆமேன். அதனால சத்தியத்தை ஒரு நாளும் நாம விற்க வேண்டாம், எதுக்காகவும் விற்கிறார் கிறிஸ்துவாமே. வாங்கவும் சத்தியத்தை வாங்கவும் சத்தியத்தை வச்சிருக்கவும் தொடர்ந்தும் எங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன்.